ஸ்கிரிப்ட் சொல்லியாச்சு சொல்லியாச்சு இதெல்லாம் சொல்லியாச்சு. அப்போ என்னதான் மேம் சொல்றது? இதுக்கு மேல நம்ம ஒன்னும் சொல்ல வேணாம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்? கரெக்ட் தானே? GT Holidays, South India's #1 travel brand. டூரி டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னப்பா முதல் கேள்வி? தமிழ் நடிகர்களில் யாரெல்லாம் சொந்தமாக நாடக கம்பெனி வச்சுருந்தாங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. தமிழ் நடிகர்களில் எம்ஜிஆர், சிவாஜி, SS ராஜேந்திரன், AVM ராஜன், தேங்காய் சீனிவாசன், அசோகன் போன்ற பல நடிகர்கள் சொந்தமாக நாடக குழுவை வைத்திருந்தார்கள். தமிழ் சினிமாவில் அபிஷன் ஜீவந்த் எந்த நடிகருக்கு மாற்று நடிகராக இருப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு பரமன் வேலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அபிஷன் ஜீவனை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் மாற்றாக தமிழ் சினிமாவில் அவர் அடி எடுத்து வைக்கல. தமிழ் சினிமாவிலே தானும் ஒரு நிலையான இடத்தை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த தமிழ் சினிமாவிலே அடி எடுத்து வைத்திருக்கிறார். ஒரு படத்தில் கோ டைரக்டர் வேலை என்ன, அசோசியேட் டைரக்டர் வேலை என்னன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. டைரக்டருக்கு அடுத்த இடத்துல இருப்பவர்களே ஒரு சிலர் கோ டைரக்டர் அப்படின்னு அழைக்கிறாங்க, ஒரு சிலர் அசோசியேட் டைரக்டர் என்று அழைக்கிறார்கள். அவ்வளோதானே தவிர ரெண்டு பணிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இல்லை. இயக்குனருக்கு அடுத்தபடியாக எல்லா காரியங்களையும் முன்னின்று செய்பவர் தான் கோ டைரக்டர் அல்லது அசோசியேட் டைரக்டர். விஜயகாந்தை இன்ட்ரடியூஸ் பண்ண MA காஜாவை பற்றி சொல்ல முடியுமா? அவர் எத்தனை படங்கள் பண்ணியிருக்காருன்னு தோரணமலையிலேருந்து செண்பகராமன் கேட்டிருக்காங்க. MA காஜா வசனம் எழுதுறதுல மிகச்சிறந்த திறமைசாலி. அப்படி ஒரு வசனம் எழுதி கொண்டிருந்த காலகட்டத்திலேருந்து எனக்கு காஜாவை ரொம்ப நல்லா தெரியும். மொத்தம் 14 படங்களை அவர் இயக்கியிருக்கிறார். அதில் பெரும்பாலானவை கமர்ஷியல் படங்கள் அப்படின்னாலும் விடுகதை, தொடர்கதை, ஒரு வெள்ளாடு வேங்கையாகிறது போன்ற ஒரு சில நல்ல படங்களையும் இயக்கியிருக்கிறார் காஜா. தாதா சாஹிப்போட வாரிசுகள் இப்போ யாராவது சினிமாவில் இருக்காங்களான்னு அருண் திருச்சியிலேருந்து கேட்டிருக்காங்க. தாதா சாஹேப் பால்கேவுடைய வாரிசுகள் யாரும் இப்போது சினிமா உலகத்திலே இல்லை. மாஸ்டர் படத்தில் வில்லன் ரோலில் முதல்ல நடிக்க இருந்தது RK சுரேஷ் தானான்னு சங்கர் மேடவாக்கத்திலேருந்து கேட்டிருக்காங்க. மாஸ்டர் படத்தில் இந்த வில்லன் கதாபாத்திரத்துக்காக முதல்லையே ஒப்பந்தம் செய்யப்பட்டவர் விஜய் சேதுபதி தான். RK சுரேஷே அந்த கதாபாத்திரத்துக்காக பரிசீலித்ததாக தகவல்கள் இல்லை. விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகா மந்தனா திருமண வீடியோவை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் பல கோடிக்கு வாங்கியிருக்கிறதா தகவல் வருது. இது உண்மை தகவலான்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. விஜய் தேவரகொண்டா ராஷ்மிகா திருமணத்தை மிகப்பெரிய தொகைக்கு வாங்கி கொள்ள நெட்ஃப்ளிக்ஸ் தயாராக இருந்தது அப்படின்றது உண்மை. ஆனால் தேவரகொண்டா அதுக்கு சம்மதிக்கலை. திருமணம் அப்படின்றது எங்களுடைய பர்சனல் விஷயம், அதை காசாக்க நான் விரும்பவில்லை என்று ஒற்றை வரியில் பதில் சொல்லிவிட்டார் அவர். தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்தில் ஒரு தேட்டரில் அதிகபட்சம் ஒரு நாளைக்கு எத்தனை ஷோ ஓட்டுவாங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் தமிழ் திரைப்படங்களை ஒரு நாளைக்கு 3 காட்சிகள் வீதம் திரையிட்டிருக்கிறார்கள். இது வரைக்கும் விஜய் த்ரிஷாவை வச்சு பல வதந்திகள் வந்தாலும் 2 பேருமே அதை அக்செப்ட் பண்ணவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. அதற்கு காரணம் என்னன்னு சங்கர் திருவண்ணாமலையிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு சில அநாகரிகமான வதந்திகளை பற்றி பேசுவதற்கே சம்மந்தப்பட்டவர்கள் தயங்கிறது ரொம்ப சகஜம். அதன் காரணமாக தான் இந்த வதந்தியை பற்றி விஜயோ த்ரிஷாவோ பேசலை அப்படின்னு நினைக்கிறேன். மயிலாஞ்சி, மயிலாட், பூக்கி இந்த 3 படங்கள்லாம் மக்கள் ஆர்வம் எந்த படத்து மேலே இருக்குன்னு திருவண்ணாமலையிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டுள்ள 3 படங்களின் மீது மக்கள் ஆர்வம் காட்டவில்லை என்பது தான் உண்மை. நடிகர் தனுஷ் ஏதாவது படத்துக்கு டப்பிங் மட்டும் கொடுத்துருக்காரான்னு ஈஸ்வரி ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. தான் நடிக்காத எந்த திரைப்படத்திற்கும் இதுவரையிலே தனுஷ் குரல் கொடுத்ததாக தெரியல. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த நடிகருக்கு அதிக உயரமான கட் அவுட் வைக்கப்பட்டிருக்குன்னு தமிழன் புதுச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் சினிமாவிலே மிக அதிகமான உயரத்தில் கட் அவுட் வைக்கப்பட்டதுன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தான். பைரவி திரைப்படத்துக்காக ஏறக்குறைய 100 அடி கட் அவுட்டை வைத்தார் அந்த படத்தினுடைய விநியோகஸ்தரான தானு. அதற்கு முன்னாலே மிக அதிகமான உயரத்திலே கட் அவுட் வைக்கப்பட்டதுன்னா அது நடிகர்களும் சிவாஜிக்கு வணங்காமுடி என்ற படத்திற்காக அந்த கட் அவுட்டை வைத்திருந்தார்கள். அழகிய தமிழ் மகன் பைரவா படத்துடைய டைரக்டர் பரதன் இப்போ என்ன செய்கிறாருன்னு பிரேம் கடலூர்லேருந்து கேட்டிருக்காங்க. அழகிய தமிழ் மகன், பைரவா ஆகிய படங்களுடைய இயக்குனரான பரதன் இப்போ தமிழ் சினிமாவிலே எந்த பணியிலும் ஈடுபட்டிருப்பதாக தெரியல. பொன்னியின் செல்வன் படத்துக்காக AR ரஹ்மானுக்கு அபராதம் போட்டிருக்காங்க. அதற்கு காரணம் என்னன்னு சதீஷ் சேலம்லேருந்து கேட்டிருக்காங்க. பொன்னியின் செல்வன் திரைப்படத்திலே AR ரஹ்மானுடைய இசையில் இடம்பெற்றிருந்த வீர ராஜ வீர என்ற பாடல் சிவஸ்துதி அப்படின்ற பாடலுடைய மெட்டிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது அப்படின்னு சம்பந்தப்பட்டவர் புகார் செய்திருந்தார்கள். அந்த வழக்கில் தான் நீதிமன்றம் AR ரஹ்மானுக்கு அபராதம் விதித்திருக்கிறது. கதாசிரியர் R செல்வராஜ் தமிழில் எத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. கதாசிரியர் R செல்வராஜ் இயக்கிய முதல் படம் பொண்ணு ஊருக்கு புதுசு. சரிதா தான் அந்த படத்தில் கதாநாயகியாக நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தை தொடர்ந்து அகல் விளக்கு, பகவதிபுரம் ரயில்வே கேட், நீதானா அந்த குயில், சிகப்பு நிறத்தில் சின்னப்பூ,
உப்பு ஆகிய படங்களை இயக்கியிருக்கிறார் செல்வராஜ். நடிகர் ரியோராஜ் புதுசாக ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓப்பன் பண்ண போகிறாரான்னு அஜய் ஒசூர்லேருந்து கேட்டிருக்காங்க. இப்போ தமிழ் சினிமாவுடைய கதாநாயகர்கள் எல்லோரும் தங்களுக்கென்று தனியாக ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுட்டு தான் இருக்காங்க. அந்த வரிசையில் தன்னையும் இணைத்து கொள்ள வேண்டும் என்று ரியோ ஆசைப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆரம்பத்தில் தமிழ் நடிகர்கள் அரசு விழிப்புணர்வு விளம்பரங்களில் நடிச்சிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி யாருமே நடிக்கிறது இல்லையே, காரணம் என்னன்னு பெங்களூர்லேருந்து த்ரிஷா கேட்டிருக்காங்க. அரசுடைய விழிப்புணர்வு விளம்பரங்களில் இப்போல்லாம் நடிகர்கள் நடிக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கும் ஒரு சிலர் நடித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் பிரபலமான நடிகர்கள் பங்கேற்பது குறைந்து இருக்கிறது. ரஜினிகாந்தோடைய இடத்துக்கு போட்டி போட தமிழ் சினிமாவில் எத்தனை நடிகர்கள் இருக்காங்கன்னு பல்லவி ராமேஸ்வரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. ரஜினியுடைய இடத்துக்கு போட்டி போடுகின்ற யாரும் இன்று சினிமா உலகில் இல்லை. அந்த இடத்துக்கு போட்டி போட்டால் வெல்ல முடியாது என்பதை பலர் அறிந்தது கூட அதற்கு காரணமாக இருக்கலாம். ஆண்டனி தாஸ், வேல்முருகன் இந்த 2 பேரையும் ஒரே நேர்காணலில் நம்ம சேனலில் எதிர்பார்க்கலாமான்னு திருவண்ணாமலையிலேருந்து அருண் கேட்டிருக்காங்க. ஆண்டனி தாஸ், வேல்முருகன் ஆகிய இருவரையும் இணைத்து பேட்டி எடுத்தால் நல்லா தான் இருக்கும். எங்கேருந்து இப்படிப்பட்ட ஐடியாலாம் உங்களுக்கு உதிக்குதுன்னு தெரியலையே. அடுத்து இன்று ஒரு தகவல். நாகேஷனுடைய ஆரம்ப கட்டத்திலே நடிகர் பாலாஜி அவருக்கு எந்த அளவு உதவி செய்தார் என்பதை பற்றி நம்முடைய நிகழ்ச்சியில் நான் பலமுறை குறிப்பிட்டிருக்கிறேன். அப்படி ஆரம்ப காலகட்டத்தில் உதவி செய்தது மட்டும் இல்லாமல் நாகேஷ் ஒரு இக்கட்டான கட்டத்திலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவருடைய உயிரை காப்பாற்றுகின்ற பணியையும் செய்தவர்னா அது பாலாஜி தான். அந்த காலகட்டத்தில் உடல்நிலை மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் நாகேஷ். அவர் பிழைக்கவே மாட்டார் என்று ஒரு பக்கம் செய்திகள் வந்து கொண்டிருந்தன. ஒரு சிலர் இன்றைக்கு ஊடகங்களில் பலர் வதந்தியை கிளப்புறாங்களே, அது மாதிரி நாகேஷ் இறந்து விட்டார் என்று கூட அந்த காலகட்டத்திலே செய்திகளை வெளியிட்டார்கள். அப்படிப்பட்ட இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் அமெரிக்காவிலிருந்து மிக விலையுறந்த ஒரு மருந்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் நாகேஷை காப்பாற்ற முடியும் என்று சொல்லிவிட்டார் மருத்துவர் ரங்கபாஷ். அந்த மருந்தை தருவிப்பதற்காக பாலாஜி எடுத்துக்கொண்ட முயற்சிகள் இருக்க அது கொஞ்ச நஞ்சம் அல்ல என்று தான் சொல்ல வேண்டும். அந்த ஊசியை போட்டதன் காரணமாகத்தான் நாகேஷ் அந்த காலகட்டத்திலே உயிர் பிழைத்தார். மரணத்தின் வாயில் வரை சென்ற என்னை மீட்டதுன்னா அது நடிகர் பாலாஜியும் மருத்துவர் ரங்கபாஷும் தான். என் வாழ்நாளில் அவங்கள நான் மறக்க மாட்டேன். என்னை பொறுத்தவரையிலே அவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் நாகேஷ். இத்துடன் இன்றைய லஞ்ச் நிகழ்ச்சி நிறைய வருகிறது. மீண்டும் அடுத்த லஞ்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். டூரிங் டாக்கீஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாதீங்க, பண்ணுவீங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.